2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? இதற்கான விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலம் இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளதாக நமக்கான செய்தி வந்திருக்கு. வினா எண் 2, காசிந்த் என்னும் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? கூட்டு இராணுவ பயிற்சி என்பது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நாடுகள் இணைந்து பயிற்சி மேற்கொள்வது. ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு 2 நாடுகள் பொதுவாக ஒரு 2 நாடுகள் சந்திக்கிறாங்க அப்படின்னா காமனாக ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் வச்சுட்டு பயிற்சி மேற்கொள்வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இப்போ காசிந்த் 2.0, காசிந்த் 3.0, ஸோ இந்த மாதிரி எடிஷன் மட்டும் மாறும். அந்த பேர் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அந்த வகையில் காசிந்த் அப்படின்ற பெயர் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் இராணுவ பயிற்சியை குறிக்கும்னா இந்தியா, கஜகஸ்தான். இந்த 2 நாடுகள் இடையே பயிற்சி மேற்கொள்வது காசிந்த் என்று அழைக்கப்படுகின்றது. 3வது வினா, சர்வதேச முதியோர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. வினா எண் 4, தமிழகத்தில் தங்க நகை தொழிற்பூங்கா அமைய உள்ள இடம் எது? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை தொழிற்பூங்கா அமைய உள்ளது. வினா எண் 5, தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் புகழ்பெற்ற பட்டறை கருவாடு உற்பத்தி செய்யப்படுகின்றது? ஆப்ஷன் சி, நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பட்டறை கருவாடு என்பது உற்பத்தி செய்யப்படுகின்றது. வினா எண் 6, இவற்றில் எந்த மாநில அரசு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறப்பு ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது? ஆன்சர் மிசோரம். மிசோரம் ஸ்டேட்டில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறப்பு வகையான ரேஷன் கார்டு வழங்கியிருக்காங்க. வினா எண் 7, தீபம் 2.0 2.0 திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தீபம் 2.0 திட்டத்தினை தொடங்கியிருக்காங்க. வினா எண் 8, 2025ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளவர் யார்? ஆன்சர் சி, பிரபாவோ சுபியான்டோ. பிரபாவோ சுபியான்டோ என்பவர் இந்தோனேஷியாவினுடைய அதிபர். அவர் 2025 நம்மளுடைய 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வினா எண் 9, இஸ்ரோ வேற்று கிரக ஆராய்ச்சி மையத்தினை நிறுவியுள்ள இடம் எது? லடாக். லடாக்கில் தான் இஸ்ரோவினுடைய வேற்று கிரக ஆராய்ச்சி மையத்தினை நிறுவியிருக்காங்க. 10வது வினா, கண்டம் விட்டு கண்டம் பாயும் குவாசாங் 19 என்னும் புதிய ஏவுகணையை சோதித்துள்ள நாடு எது? ஆப்ஷன் சி, வடகொரியா. வடகொரியா தான் குவாசாங் 19 என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை சோதனை செஞ்சுருக்காங்க. 11வது வினா, உலக ஜெல்லிமீன் தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது? நவம்பர் 3ஆம் தேதி உலக ஜெல்லிமீன் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. 12வது வினா, இந்தியாவின் பெரிய தேசிய சூரிய தொலைநோக்கி திட்டம்? அதாவது இந்தியாவின் பெரிய தேசிய சூரிய தொலைநோக்கி நிறுவுறாங்க. ஒரு பெரிய தொலைநோக்கி நிறுவுறாங்க. அது எங்கே அப்படின்னா அதுவும் லடாக்கில் தான். லடாக்கில் நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவினுடைய வேற்று கிரக ஆராய்ச்சி மையம் லடாக்கில் தான் நிறுவியிருக்காங்க. 2வதாக பெரிய தேசிய சூரிய தொலைநோக்கி அதையும் லடாக்கில் தான் நிறுவியிருக்காங்க. 13வது வினா, 100 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களை அதிகளவில் கொண்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 100 வயதை தாண்டிய வாக்காளர்கள் மிகுதியாக உள்ளனர். 14வது வினா, மதம் மாறியவர்களுக்கு பட்டியலினத்தவர் அந்தஸ்து வழங்குவதை ஆராய அமைக்கப்பட்டுள்ள குழு எது? ஆப்ஷன் சி, பாலகிருஷ்ணா குழு. மதம் மாறிய பட்டியலினத்தவர்கள் அவங்களுக்கு
பட்டியலினத்தவர் அந்தஸ்து, அதாவது மதம் மாறினாங்கள அவங்களுக்கு வந்து எஸ்சி பட்டியலில் இடம் வழங்குவது குறித்து ஆராய அமைக்கப்பட்டுள்ள குழு பாலகிருஷ்ணா குழு. இது முக்கியமான கொஸ்டின், கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குழு அமைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 15வது வினா, அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குச்சீட்டில் இடம்பெற்றுள்ள முதல் இந்திய மொழி எது? அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குச்சீட்டில் இடம்பெற்றுள்ள முதல் இந்திய மொழி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பெங்காலி மொழி. பெங்காலி மொழியில் வாக்குச்சீட்டில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இடம்பெற்றிருக்குது. 16வது வினா, ஃபைடு தர மதிப்பீடு பெற்ற உலகின் முதல் இளம் செஸ் வீரர். ஃபைடு அப்படின்றது செஸ் வரிசையில் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, ஒரு ரேங்க் இண்டெக்ஸ் மாதிரி. அதில் உலகின் முதல் இளம் செஸ் வீரர், அதில் வந்து இடம்பெற்ற உலகின் முதல் இளம் செஸ் வீரர் அனிஷ் சர்க்கார். அனிஷ் சர்க்கார் தான் ஃபைடு தர மதிப்பீடு பெற்ற உலகின் முதல் இளம் செஸ் வீரர் அனிஷ் சர்க்கார். 75வது சர்வதேச விண்வெளி மாநாடு எங்கு நடைபெற்றது? இத்தாலியில் 75வது சர்வதேச விண்வெளி மாநாடு இத்தாலியில் நடைபெற்றது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 18வது வினா, உலக விவசாய மன்றத்தின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? உலக விவசாய மன்றத்தின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஜாக்லின் டி அரோஸ். ஜாக்லின் டி அரோஸ். 19வது வினா, உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது. வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே நவம்பர் 4. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கமெண்டில் பண்ணுங்கள். நவம்பர் 4 ஆர் நவம்பர் 5 இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செக் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் கமெண்ட்ஸில் போடுங்க. 20வது வினா, இவற்றில் எந்த மாநிலத்தில் பாந்தவ்கர் புலிகள் சரணாலயம் அமைந்துள்ளது? இவற்றில் எந்த மாநிலத்தில் பாந்தவ்கர் புலிகள் சரணாலயம் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் பாந்தவ்கர் என்ற புலிகள் சரணாலயம் அமைந்துள்ளது. 21வது வினா, பின்வரும் எந்த நாட்டின் அதிபராக மாயா சந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? மால்டோவா. மால்டோவாவினுடைய அதிபராக மாயா சந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மால்டோவாவினுடைய அதிபர் மாயா சந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 22வது வினா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள இடம் எது? ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து நாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடைபெற உள்ளது. 23வது வினா, தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? கோயம்புத்தூர். தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைய உள்ளது. 24வது வினா, ஆமூர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆமூர் அகழ்வாராய்ச்சி தளம் அமைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு யூனிட் 8ல் அகழ்வாராய்ச்சி மற்றும் தொல்லியல் சார்ந்த இடங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக அதில் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆமூர் அகழ்வாராய்ச்சி தளம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்பட்டு வருது. சுகம் என்னும் செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுகம் என்ற செயலியை உருவாக்கியிருக்காங்க. ஆரோக்கியம் உடல்நலம் சார்ந்து இந்த செயலி பயன்படக்கூடியது. வினாயன் 26, 2036ஆம் ஒலிம்பிக் போட்டியை, அதாவது 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ள நாடு எது?
டெஃபினட்டாக அது உங்களுக்கு தெரியும், இந்தியா தான். 2036ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சமீபத்தில் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க இந்தியா. 27வது வினா, சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? இதுவும் ரீசெண்டாக நம்ம நியூஸில் பார்த்தோம், இந்தியா தான். சர்வதேச சோலார் கூட்டணியினுடைய தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சோலார் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னணி வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. எனவே அது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 28வது வினா, உலகின் முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ள நாடு எது? உட்டிலேயே சேட்டலைட் பண்ணியிருக்காங்க, ஜப்பான் தான். உலகின் முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளது ஜப்பான். 29வது வினா, தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கமானது எத்தனை செயல்பாடுகளில் கவனம் செலுத்த உள்ளது? இது யூனிட் 9 சார்ந்த ஒரு வினா. நமக்கு கவர்னன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், அதில் கூட கேட்கலாம். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கமானது எத்தனை செயல்பாடுகளில் கவனம் செலுத்த உள்ளது? இதற்கான விட 8 செயல்பாடுகளில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் கவனம் செலுத்த உள்ளது. 30வது வினா, மாணவர்களின் உயர்கல்விக்கு கடனுதவி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன? உயர்கல்வி படிப்பதற்கு கடன் உதவி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன? PM வித்யாலட்சுமி என்ற திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. 31வது வினா, இவற்றில் எந்த மாநிலத்தில் நீங்கள் சக்கௌபா பண்டிகை கொண்டாடப்படுகின்றது? எந்த மாநிலத்தில் நீங்கள் சக்கௌபா பண்டிகை கொண்டாடப்படுகின்றது? மணிப்பூர். இது கொஞ்சம் கேள்விப்படாததான், புதுசாக இருக்குது. சக்கௌபா பண்டிகை சக்கௌபா பண்டிகை அப்படின்றது மணிப்பூர். 32வது வினா, ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வருஷம் இந்த ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர். ஸோ என்ன சேஃபான கண்ட்ரி, அங்கே நிறைய விசிட்டர்ஸ் போகிறாங்க அப்படின்னா, அதாவது இவங்க பாஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடியது சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் தான் வந்து ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர். 33வது வினா, இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ள நிதி? இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் நமக்கு எவ்வளவு நிதி கொடுப்பாங்க? நமக்கு காப்பீடு சார்ந்து எவ்வளவு நிதி நமக்கு கொடுப்பாங்கன்னா 2 லட்சம் நமக்கு இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். 34வது வினா, தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் சி, அர்ச்சனா பட்நாயக். இவங்க தான் தமிழ்நாட்டிலே முதல் பெண் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். இது முக்கியமாக கேட்கப்பட வாய்ப்புள்ளது. முக்கியமாக இந்த கொஸ்டின் கேட்கப்பட வாய்ப்புள்ள கொஸ்டின். பாலிட்டி சார்ந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. 35வது வினா, எந்த மாநில அரசு பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோயாக அறிவித்துள்ளது? அதாவது இப்போது கொரோனா வந்தாக்கா அது ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பாம்பு கடியவே வந்து ஒரு அறிவிக்கை மாதிரி கொடுத்த மாநில அரசு எது? தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோயாக அறிவித்துள்ளது. இப்போ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட எல்லாமே தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ கொரோனா வந்துச்சுனாக்கா தடுப்பூசி முதற்கொண்டு எல்லாம் தயார் நிலையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் பாம்பு கடியும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 36வது வினா, இந்திய இராணுவ பாரம்பரிய விழா 2024 எங்கு நடைபெற்றது? இந்திய இராணுவ பாரம்பரிய விழா 2024ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்றது?
புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்திய இராணுவ பாரம்பரிய விழா புதுடெல்லியில் நடைபெற்றது. 37வது வினா, உலகில் முதன்முறையாக எந்த பாலைவனத்தில் பனிப்பொழிவு பெய்துள்ளது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா பாலைவனங்களில் பனிப்பொழிவு பொழிந்துள்ளது. 38, உலக செஸ் தரவரிசை பட்டியலில் அர்ஜுன் எரிகேசியின் தரநிலை என்ன? 2ஆம் இடத்தில் இருக்கார். உலக செஸ் தரவரிசை பட்டியலில் அர்ஜுன் எரிகேசியின் தரநிலை 2. இதெல்லாம் அவ்வளோவா கேட்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து தேவையில்ல. ஒரு ஆண்டு முழுக்க ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஹென்லி பாஸ்போர்ட், அது வருஷத்துக்கு ஒன்று தான் வரும். அந்த மாதிரி இது கிடையாதுல்ல, ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் இந்த ரேங்கிங்ஸ் மாறும். ஒரு ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு மேட்ச்சுக்கு ஒருத்தங்க முன்னாடி போவாங்க, ஒருத்தங்க பின்னாடி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வந்து கொடுக்க வேண்டாம். 39, தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை தான். தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 40வது வினா, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பெங்களூர். இதற்கான விடை பெங்களூரில் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரம் பெங்களூரில் நிறுவப்பட்டுள்ளது. 41வது வினா, இந்தியாவின் முதல் கிரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்கப்பட உள்ள நகரம் தோலி. குஜராத்தில் இருக்கக்கூடிய தோலிரா. இதை வந்து அடல் நகர் அப்படின்னு கூட அதை அழைக்கிறாங்க. அடல் நகர். இது ரெண்டில் எது கொடுத்தாலும் அது ஆன்சராக நீங்கள் போட்டுருணும். ஸோ தோலிரா அல்லது அடல் நகர் இதுதான் இந்தியாவின் முதல் கிரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்கப்பட உள்ள நகரம். 42வது வினா, உலகின் சுதந்திரமான பொருளாதாரம் என்று அழைக்கப்படும் நாடு எது? ஹாங்காங். உலகின் சுதந்திரமான பொருளாதாரம் என்று அழைக்கப்படும் நாடு ஹாங்காங். 43வது வினா, மாற்றுத்திறனாளிகளுக்கான 24வது தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? கோவா. மாற்றுத்திறனாளிகளுக்கான 24வது தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி கோவாவில் நடைபெற்றது. 44வது வினா, சிம்பெக்ஸ் எனப்படும் இருதரப்பு கடல்சார் பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? இதுக்கு முன்னாடி பார்த்தோம், காசிந்த் அப்படின்றது இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் இடையே நடக்கக்கூடிய இராணுவ பயிற்சின்னு. இது வந்து பாருங்கள் கடல்சார் பயிற்சி. இதுக்கு பேர் சிம்பெக்ஸ். இது எந்த 2 நாடுகளுக்கு இடையான பயிற்சி அப்படின்னா சிங்கப்பூர், இந்தியா. சிம்பெக்ஸ் இங்கே பாருங்கள், எஸ் சிங்கப்பூர், ஐஇ இந்தியா, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பெக்ஸ் சிங்கப்பூருக்கு இந்தியாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய கடல்சார் பயிற்சி போட்டு சிம்பெக்ஸ் என்று அழைக்கிறாங்க. 45வது வினா, தமிழர்கள் தொழில் முனைவு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? தமிழர்கள் தொழில் முனைவு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? மலேசியாவில் நடைபெற உள்ளது. தமிழர்கள் தொழில் முனைவு மாநாடு மலேசியாவில் நடைபெற உள்ளது. 46வது வினா, புதிய பைக் டாக்ஸி சேவையை அறிமுகம் செய்துள்ள மெட்ரோ. புதிய பைக் டாக்ஸி சேவையை அறிமுகம் செய்துள்ள மெட்ரோ டெல்லி மெட்ரோ. டெல்லி மெட்ரோவில் பைக் டாக்ஸி சேவையை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்களாம். 47வது வினா, இவற்றில் எந்த அமைப்பு அதன் முதல் அனைத்து பெண்கள் படைப்பிரிவினை உருவாக்கியுள்ளது? இவற்றில் எந்த அமைப்பு அதனுடைய முதல் அனைத்து பெண்கள் படைப்பிரிவினை உருவாக்கியுள்ளது? சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப் இந்த அமைப்பு தான் அனைத்து பெண்கள் படைப்பிரிவினை உருவாக்கியுள்ளது. சிஐஎஸ்எஃப். 48வது வினா, 2024 G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த G20 G7 இதெல்லாம் எங்கே எப்போ நடந்துச்சு அப்படின்றது கேட்கக்கூடிய வினா, கேட்ட வினா. இப்போ கடைசியாக நடந்த குரூப் 4லேயும் கேட்டிருந்தாங்க, G7 பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ முடிஞ்சிருக்க குரூப் 2A மெயின்ஸ்லேயும் அதே G7 இந்த வருஷம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா. இதற்கான ஆன்சர் பிரேசிலில் 2024 G20 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு?
பிரேசிலில் நடைபெற்றது. 49வது வினா, சென்னை ஐஐடியில் திரவ மற்றும் வெப்பநிலை சிறப்பு ஆராய்ச்சி மையம் எதன் உதவியுடன் அமைக்கப்பட உள்ளது? இஸ்ரோவினுடைய உதவியோடு சென்னை ஐஐடியில் திரவ மற்றும் வெப்பநிலை சிறப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. 50வது வினா, தேசிய குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுவது? தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14. இது நமக்கு தெரியும். தேசிய குழந்தைகள் தினம் ஜவஹர்லால் நேருவுடைய பிறந்தநாள், அதனுடைய பொருட்டு கொண்டாடப்படுகின்றது. நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினம்.